ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மேராஸ் கிச்சன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மேராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸ் மால் போகக்கூடிய vlog தான். ஸோ அங்கே வந்து நான் ஷாப்பிங்காக தான் நான் போயிட்டுருக்கேங்க. ப்ளஸ் வந்து ஒரு மூவி பார்க்குறதுக்கு. என்ன மூவி பார்த்தீங்கன்னா ட்ராகன். ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி தான் எங்களுடைய பிளான். இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்து தீபாவோட பையன் ஜாயின் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி என் பையனும் தீபா பையனும் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராகன் மூவி போகிறது மாதிரி பிளானு. அப்புறம் எனக்கு வந்து ஃபீனிக்ஸ் மாலில் ஷாப்பிங் போகணும், ப்ளஸ் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ட்ராகன் மூவி பார்க்கணுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ ஒரே ட்ரிப்பாக நம்ம வந்து போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு டிக்கெட் போட்டு நாங்கள் ட்ராகன் மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோ தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஆன் த வே டு ஃபீனிக்ஸ் மால். ஓகேங்களா? ஸோ பெங்களூரில் பார்த்திங்கன்னா மிட்லேருந்தே வந்து ப்ளூமிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதாவது ஸ்ப்ரிங் சீசன். இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து அப்படி பிங்க் சிட்டியாக இருக்கும். ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து எல்லா இடத்துலையும் ட்ரீஸில் இருக்குங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நடுவில் ஆன் த வேல வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கேயா செடி வச்சுருப்பாங்க. அது நல்லாவே மரமாகி இந்த சீசன் மார்ச், அதாவது ஃபெப்ரவரி மிட்லேருந்து மார்ச் வரைக்குமே வந்து பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ், பர்பிள், அப்புறம் லாவெண்டர் கலர் ஃப்ளவர்ஸ்லாமே வந்து நல்லாவே ப்ளூமிங் ஆகிட்டே இருக்குங்க. இதை பார்க்கறதுக்காகவே, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்காகவே நிறைய மக்கள் கூட்டமாக வருவாங்க. அதுவும் இல்லாமல் சிட்டிஸில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இந்த டயத்தில் வந்து ப்ளூமிங் இருக்கும். மழை இருக்காது இந்த டயத்தில். ஓகேங்களா? மழை வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீனிக்ஸ் மால் கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. ஸோ பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் நம்ம மூவிக்கு போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரீயில் பாருங்கள், பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகிருக்கு. செம்ம சூப்பராக இருந்ததுங்க, அடர்த்தியாக இருந்தது. இது வந்து நீங்கள் ஏசிஎஸ் லேஅவுட் இல்லாட்டி ஹெச்ஏஎல் மார்க்கெட் சைட்லலாம் போனீங்கன்னா நிறைய நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃபீனிக்ஸ் மால்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகியாச்சு. பார்க் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு காரை. இந்த ஃபீனிக்ஸ் மால் பார்த்திங்கன்னா ஏஷியாவில் வந்து பிக்கஸ்ட் மால்ங்க. இது செம சூப்பராக இருக்கும். இங்கே தான் வந்து பிவிஆரில் வந்து போட்டிருக்காங்க சினிமாவுக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு காலையில் நம்ம வந்தோம்னா சாயங்காலம் வரைக்கும் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மாதிரி நம்ம பார்க்கலாம். செம சூப்பராக இருக்கும். பட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்கும் வெளியே விட. இந்த ஃபீனிக்ஸ் மால்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை என்ன பார்த்திங்கன்னா ஹோம் சென்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லியூக் ரிசெட்டோடைய அந்த ஷாப்புங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா நான் வாங்காட்டாலும் சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் போய் பண்ணிவிட்டு வந்துடுவேன். பட் எனக்கு ரொம்ப ஆசை லியூக் ரிசெட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பாத்திரமாவது எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ வெயிட்டிங் ஃபார் தட் டே. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெங்க்த்தியான வீடியோ தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இருக்கும். உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் மாலில் அவ்வளோ ரஷ்ஷுங்க, அவ்வளவு ஜாஸ்தி ஆக்சுவலி கூட்டம். என்னென்னா ட்ராகன் மூவிக்காக. ஸோ அவ்வளோ ஃபுல்லாக ஓடிட்டு இருந்து டிக்கெட்ஸே கிடையாது. எங்களுக்கு அங்கே சீட்டில் தான் வந்து டிக்கெட்ஸ் கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க் பண்ணிவிட்டு சரி சும்மா ரிலையன்ஸ் டிஜிட்டல் போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அங்கே சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சாம்சங்கில் வந்துட்டு ஒரு எல்இடி டிவி ஒன்று வச்சுருந்தாங்க. சான்ஸே இல்லை ஆக்சுவலி. ஸோ நான் சும்மா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. என் பையன் வந்துட்டு சொல்லுவான், அந்த டிவியோட ரேட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுமான்னா. நான் ஜென்ரலாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் கவனிக்கலை. என்னடா 1 lakhன்னு கேட்டேன். இல்லைம்மா நீ செக் பண்ணிவிட்டு சொல்லுமான்னா. பார்த்திங்கன்னா அந்த டிவியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கோடிக்கு மேலேங்க. பார்த்து ஷாக்கே ஆகிட்டேன் நான். என்னடா இது இவ்வளோ காஸ்ட்லியாக?
பட் அதை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. செம சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ. கிளாரிட்டி பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது. பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். செம சூப்பராக இருக்குங்க. இது மைக்ரோ எல்இடி இன்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாலோட சைஸில் இருந்தது டிவி. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ரேட்டுங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கிளான்ஸ் சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். என்னென்ன ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எப்படியும் ஒரு ஃபோன் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருந்ததுங்க. ஸோ நான் வந்துட்டு ஐஃபோன், அதுக்கப்புறம் சாம்சங் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் கொஞ்சம் மாடல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் சைடில் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு வந்து நிறைய மாடல்ஸ் புதுசு புதுசாக வந்திருக்குங்க. எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரையரோட சேர்த்து நிறைய வந்திருக்கு. டிஷ் வாஷர்ஸ் நிறைய பிராண்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு நேராக வந்து நாங்கள் மூவி இதுக்கு போயிட்டோம். ஃப்ரிட்ஜில் பாருங்களேன், ஒவ்வொரு டோரும் ஒவ்வொரு கலரில் இருக்குங்க. பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலி. ஒரு இதில் பார்த்திங்கன்னா பிங்க்கில் இருந்தது, ஒரு இது பிளாக்கில் இருந்தது, ஒரு இது லைட் க்ரீனில் இருந்தது. பட் சூப்பராக இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. எல்ஜி மாடல், எல்ஜி அண்ட் சாம்சங் அதில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஹையர் அந்த வேறு பிராண்டும் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ரேட்டு வந்து எல்ஜி சாம்சங்கனோட கம்மியாக தான் இருக்குது. இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்கங்க. நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐயும் இருக்குது ஆக்சுவலி. மந்த்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பே பண்ண வேண்டி வரும். பட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க, நல்லா இருந்தது ஆக்சுவலி. இப்போ பார்த்திங்கன்னா சைட் பை சைட் டோர் தாங்க வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. யாரை பார்த்தாலுமே வந்து சைட் பை சைட் டோர் தான் சொல்கிறாங்க. பாருங்கள், பிங்க் கலரில் வந்திருக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ஆக்சுவலி. சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். நான் எல்லா ஃப்ரிட்ஜையும் நான் ஒரு வீடியோ சும்மா எடுத்திருக்கேன், நீங்கள் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் செக்ஷனுக்கு நம்ம வந்தாச்சு. ஒவ்வொரு ஃபோனாக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு ரொம்ப நாளாக ஒன் ப்ளஸ் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. அந்த வீடியோவுக்கு வந்து நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஃபோன் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ஸ்டோருக்கே நான் வந்தேன் ஆக்சுவலி. ஸோ சும்மா பார்த்துட்டு இருந்தேன், ஐஃபோனா இல்லாட்டி ஒன் ப்ளஸ் வாங்கலாமான்னு சொல்லிட்டு. ஒன் ப்ளஸோட கிளாரிட்டி வந்து செம சூப்பராக இருக்குங்க. ஒன் ப்ளஸ் 13 வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஐஃபோனோட வீடியோ கிளாரிட்டி ஒன் ப்ளஸோட இன்னுமே நல்லாயிருக்கு. பட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதான் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஐஃபோனில் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாம்சங் பார்த்துட்டு இருந்தேன். சாம்சங்கில் வந்து S24 மாடல் வந்து நல்லா இருந்தது. பட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்ததுங்க. 1,25,000 தான் நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ பார்த்துட்டு இருந்தேன் நான் சும்மா ஒரு கிளான்ஸ். எல்லா மொபைலும் ஒரு தடவை பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள். வீடியோஸ்க்கு பெஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா ஐஃபோன் தாங்க. என்ன அதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் தான். ஸோ நான் வாங்கியிருந்தது வந்து ஃபஸ்ட்டு ஐஃபோன் தான். அதில் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால தான் இப்போ அடுத்த ஃபோன் நான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கேன் நான். ஸோ அதை தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். ஏற்கனவே ஒரு ஐஃபோன் இருக்குது, திருப்பி நம்ம ஐஃபோன் வாங்கணுமா சொல்லிட்டு அந்த பிளானில் தான் யோசிச்சுட்ருக்கேன். பட் ஐஃபோனுடைய வீடியோ கிளாரிட்டி சான்ஸே இல்லைங்க. பட் ஃபோட்டோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். கேமராவுடைய குவாலிட்டி சுமாராக தான் இருக்கும் ஐஃபோனில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. வீடியோவுக்கு வந்து பெஸ்ட் இது வந்து ஐஃபோன் தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஒன் ப்ளஸ் சாம்சங்லாம் வருது. ஓகேங்களா?
ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் இல்லைங்க, முடிச்சுட்டு டீ குடிக்க போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேமிலிஸ் ஷாப்பு நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹேமிலிஸ் ஷாப்பு, என் பசங்களுக்கும். சும்மா அதை பற்றி நான் சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்தேங்க. ஸோ உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா சும்மா ஒரு கிளான்ஸ் காமிங்க. ஸோ என்னென்ன டாய்ஸ் இருக்குது, என்னென்ன கலெக்ஷன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த நர்ஃப் கன்னே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க, சான்ஸே இல்லை. எப்போ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்கங்க. ஒரு டைனோசர் இல்லாமல் டைனோசர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கன்ஸு நிறைய இருக்குது. அப்புறம் கார்ஸ், ரேசிங் கார், அது இதுன்னு ஏகப்பட்டது வச்சுருக்காங்கங்க. பசங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா வெளியில் வரவே மாட்டாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டாய்ஸ் இருக்குது. ரொம்ப புதுசாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த லெகோ பிளாக்ஸு அது குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. இப்போ அது இல்லாமல் நிறைய இருக்குங்க. நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு தடவை காமிங்க. பட் ரெடியாக வாங்க, மென்டலி ப்ரிப்பேர்டாக வாங்க. ஒரு 2000 ரூபாய்க்கு சாமான் அவங்க வாங்காமல் விடவே மாட்டாங்க. ஓகேங்களா. பொண்ணுங்களுக்கு எல்லாமே வந்து பிங்க் கலர்லேயும், பர்பிள் கலர்லேயும், லாவெண்டர் கலர்லேயும் வந்து டாய்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. பார்பீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. பசங்களுக்கு எல்லாமே ரெட்டு, ப்ளூவு, எல்லோ அந்த மாதிரி விதமாக அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கார் கலெக்ஷன் பாருங்கள், எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். ரேசிங் காரு அது இதுன்னு ஊருப்பட்டது இருக்குங்க. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. என் பையன் இன்னுமே கார் கலெக்ஷனில் அவன் பண்ணிகிட்ருக்கான். குட்டி குட்டி கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் எல்லாமே கலெக்ட் பண்ணி அழகாக அவனுடைய வார்ட்ரோப்பில் எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கார்ஸாவது வச்சுருக்கான் ஆக்சுவலி உள்ள. ஓகேங்களா. அவன் காலேஜ் படிச்சுட்ருக்கான். அவ்வளோ க்ரேஸ் கார் மேலே அவனுக்கு. ஓகேங்களா. அவனுக்கு அந்த குட்டி குட்டியாக இருக்க புதுசாக இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஹேமிலிஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து சினிமாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சினிமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சைடில் தான் இருந்தது. அது மாலோட என்ட்ரி ஆகலாம், இல்லாட்டி வெளியே வந்து கூட நம்ம பிவிஆருக்கு உள்ளே போகலாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷுங்க. நாங்கள் சண்டே தான் போயிருந்தோம். செம்ம ரஷ்ஷாக இருந்தது ஆக்சுவலி. இப்படி ஒரு ரஷ்ஷு வந்து நான் பெங்களூர் தேட்டர்ஸில் நான் பார்த்ததில்ல. அது தமிழ் படத்துக்கு செம்ம ரஷ்ஷு. அவ்வளவு ஹிட்டாக ஓடிட்டு இருந்தது டிராகன். யாரெல்லாம் நீங்கள் டிராகன் மூவி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பில்லோ மாதிரிங்க. சீட்டு வந்து குழந்தைங்களுக்கு ஹைட்டு பத்தலைன்னா இந்த பில்லோ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ சினிமா பார்க்கறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்கங்க. ஸோ அன்றைக்கி மூவி பார்த்துட்டு நல்லா தான் இருந்தது மூவி ஆக்சுவலி. குறை எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. பட் நிறைய பேர் லைஃப் இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக அந்த மூவி வந்து கொடுத்துருக்கு ஆக்சுவலி. இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மூவிங்க. நீங்களும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ டிராகன் மூவி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேர ஃபோன் வாங்க தான் அங்கே ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஷாப்புக்கு வந்தோம் நாங்கள். ஸோ நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ஃபோன் என்ன பார்த்திங்கன்னா OnePlus 13ங்க. அது ரிவ்யூ ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த ஃபோனை பற்றி நான் பார்த்துட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றின உள்ள ஃபுல் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். OnePlus 13 வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு. ஸோ
ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குங்க. நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐ இருக்குது ஆக்சுவலி. 6 மந்த்ஸ், 8 மந்த்ஸ்க்கு இருக்குது. அப்புறம் 9 மந்த்ஸ், 12 மந்த்ஸ்க்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 12 மந்த்ஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இஎம்ஐ வந்து காஸ்ட்டு நம்ம பே பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் தான் வந்து ஒரு மாதிரி ஸ்னோ ஒயிட் கலரில் நான் சூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் OnePlus 13. இது கேமரா வீடியோவுக்கு வந்து செம சூப்பராக இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க ரிவ்யூவில். ஸோ அதனால தான் நான் வந்து OnePlus 13 நான் சூஸ் பண்ணேன். ஸோ வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த ஃபோனை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். பாய்.